ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாகிஸ்தான் டூர் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா ஃபஸ்ட்டு T20 மேட்சுக்கான அனலைஸ் முன்னாடி பார்த்துருந்தோம். அதில் ஒரே ஒரு எரர் நான் சொல்லியிருந்ததில் நடந்திருக்கும். டேவிட் மில்லரை பற்றி நான் பெரிய அளவு சொல்லலை. அவரும் பயங்கரமான ஒரு ஹிட்டிங் கொடுத்தார். மற்றபடி டீம் காம்பினேஷனு ஸ்பின்னர்ஸுக்கு எதிராக சவுத் ஆஃப்ரிக்கா ஸ்ட்ரகிள் ஆகிறது எல்லாமே ஒர்க் ஆயிருந்துச்சு. செகண்ட் பவுலிங்கில் ஸ்பின்னர்ஸுக்கு பயங்கரமான ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருப்பேன். லெண்டேல் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி 4 விக்கெட் எடுத்தார். ஸோ நம்ம பண்ண மிஸ்டேக் என்னென்னா, அப்ரார் அகமதை ட்ராப் பண்ணிவிட்டு தேவையில்லாமல் பிராட்மேனை நான் பிக் பண்ணியிருப்பேன் லாஸ்ட் மினிட்ல. டேவிட் மில்லரை எடுக்காமல் அப்ரார் அகமதை மட்டும் எடுத்திருந்தா கூட பெரிய ஒரு வின்னுன்றது கிடச்சிருக்கும் ஸ்மால் லீக்கில். பட் அது ஒரு மிஸ்டேக்காக மாறிச்சு. பட் ஓவரால் நீங்கள் கிராண்ட் லீக் அனலைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகிருக்கும். நிறைய பேர் க்ளீனாக கவனித்தவங்க டீமை கரெக்டாக போட்டிருப்பீங்க. இந்த மேட்ச்சுக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் அனலைஸ் பண்ணலாம். உங்களோட ஐடியாஸையும் யூஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது T20 மேட்ச்சு சவுத் ஆஃப்ரிக்கா வச்சு பாகிஸ்தான் 13 டிசம்பர் 9:30க்கு ஸ்டார்ட் ஆகும். 9 மணிக்கு லைனாக போகிறோம். செஞ்சுரியனில் தான் இந்த மேட்ச்சை நடத்துகிறாங்க. ஃபஸ்ட்டு மேட்ச் டர்பனு, இந்த மேட்ச் இங்கே நடக்குது. பட் ஓவரால் சவுத் ஆஃப்ரிக்கன் விக்கெட்ஸ் எல்லாமே பேட்டர்ஸுக்கு சாதாரணமாக தான் இருக்குது. டேவிட் மில்லர்லாம் வேறு மாதிரி விக்கெட்ஸ்லாம் இப்படி ஆடவே முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவார். அதேமாதிரி அவருக்கு ஏற்ற மாதிரி பேஸ் பவுலிங்கும் நல்ல ஒரு ஷார்ட் பாலாக பவுல் பண்ணாங்க. லெஃப்ட் ஹேண்ட் பேட்டருக்கு லெக் சைடு ரொம்ப சின்னதாக இருந்துச்சு, 2 சைடுமே. அதை பயன்படுத்தி டேவிட் மில்லர் ஹிட் பண்ணார். அதுதான் உண்மை. மேட்ச் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவர் தெரிஞ்சிருச்சு லெக் சைடு பேட்டை வீசினாலே 6 தான் அப்படின்னு. அந்தளவுக்கு அவர் கரெக்டாக எந்த எண்டில் பிடிக்கிறாரோ அவருக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸோட லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸுக்கு ஹெல்ப் அதிகமாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். பார்க்கலாம் இந்த மேட்ச் எப்படி போகுது அப்படின்னு. பட் இந்த கிரவுண்டுமே பேட்டிங்க்கு ரொம்பவுமே சாதாரணமான கிரவுண்டு. ஹையஸ்ட்டு ஸ்கோரே அடிச்சிருக்கக்கூடிய கிரவுண்டுன்னு சொல்லலாம். 250 கூட இந்த கிரவுண்டில் 250க்கு மேலே கூட அடிச்சிருக்காங்க. அந்தளவுக்கு பேட்டிங் ட்ராக்காக தான் கண்டிப்பாக இருக்கும். சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் பாகிஸ்தான் செகண்ட் T20 மேட்ச்சு பார்க்கலாம். ஃபுல் டீட்டெயில்ஸ். 18 மேட்ச் இங்கே நடந்திருக்கு. 9 மேட்ச் ஃபஸ்ட் பேர் டீமும், 8 மேட்ச் செகண்ட் பேர் டீமும். ஆவரேஜாக 175 ரன் எதிர்பார்க்கலாம். ஆவரேஜ் பாருங்கள், ஆவரேஜ் ஒரு 150 140ன்ற மாதிரி கொடுத்தாலே 200 போகும். 175 தான் ஆவரேஜ் அப்படின்னா 200க்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு சர்வசாதாரணமாக இருக்கும். ஸோ பவுலர்ஸை குறைச்சிட்டு பேட்டர்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறது ரொம்ப லக்கு. ஏன்னா இப்போது எல்லா பவுலர்ஸையுமே எடுத்து அதில் ஏதாவது ஒரு பவுலர் 4 விக்கெட் எடுக்கிறப்போ பேட்டர்ஸ் மேலே இருக்க எல்லாருமே வரவங்க எல்லாம் 30 ரன் ஹிட் பண்ணிட்டா நம்ம லாஸ் ஆயிடுவோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பவுலர்ஸை குறைச்சி அதிகபட்சமாக எல்லா பேட்டர்ஸையும் எடுத்தோம்னா கீழே ஏதாவது ஒரு பவுலர் தான் கிளிக் ஆவார், வேறு பவுலர்ஸ் ஃப்ளாப் ஆவாங்க. அப்போ நம்ம பேட்டர்ஸ் லோ பர்சன்டேஜ் பேட்டர்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கப்போ அவங்க ஹிட் ஆனாங்கன்னா நம்ம ஈஸியாக வின் பண்ணலாம். மோஸ்ட்லி கண்டிப்பாக நல்ல பேட்டிங் ட்ராக்காக தான் இருக்கும். ஏதாவது சொதப்பி இந்த ஸ்பின் பவுலிங்கை தாக்கு பிடிக்க முடியாமல் மிஸ்ட்ரி ஸ்பின்னுக்கு எதிராக மாட்டி சவுத் ஆஃப்ரிக்கா கொலாப்ஸ் ஆகலாமே தவிர்த்து ட்ராக்கு பேட்டிங் ட்ராக்காக கண்டிப்பாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம டீம்ன்றதை செட் பண்ணாலே போதுமானதாக இருக்கும். இந்த கிரவுண்டில் நடந்தால் கடைசியாக 2 மேட்ச்சை பார்ப்போம். வெஸ்ட் இண்டீஸு 258 ரன் ஸ்கோர் பண்ணாங்க. அந்த மேட்ச் பார்த்துருப்பீங்க. ஜான்சன் சார்லஸ் கண்ணை மூடிட்டு ஆடக்கூடிய பிளேயர் தான். ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டோட மோசம் ஆடக்கூடிய ஒரு பிளேயரு. சும்மா பேட்டை வீசுவார், ஹெல்மெட்டில் பட்டுலாம் போயிட்டுருக்கோம், அந்த மாதிரி ஒரு பிளேயரு. அவங்க 258 அடித்தாங்க. அதெல்லாம் மீடியம் பேஸில் 3 விக்கெட்டு 2 விக்கெட் மாதிரி லாஸ்ட்டில் டெத்தில் போட்டு விக்கெட் எடுத்தாங்க. மார்க்கோ ஆன்சனும் பெர்னலும். சவுத் ஆஃப்ரிக்காவில் அவங்களுக்கு குவிண்டன் டிகாக்கு வெறும் 44 பாலில் 100. ரைஸா ஹென்ட்ரிக்ஸ்க்கு எப்படி ஹிட் பண்ணனே தெரியாது. ஒரு டெஸ்ட்டு ஓடி ஆடக்கூடிய பிளேயரு. அவரே இந்த கிரவுண்டில் ஹிட் பண்ணியிருக்காரு. ஈஸியாக 259 ரன்னை வெறும் 7 பால் 6 பால் மீதி இருக்கப்பே அடித்து வின் பண்ணாங்க. அந்தளவுக்கு க்ளீன் பேட்டிங் ட்ராக்கு. ஸோ அந்தளவுக்கு ஒர்த்தபுளாக இருந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக நடந்த மேட்ச் பார்க்கலாம். திலக் வர்மா T20 ஃபார்மெட்டில் ஆடவே இல்லை. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சான்ஸ் கிடைக்கிது, உள்ளே வராரு. கன்சிஸ்டண்ட்டாக 200 அடிக்கிறாரு. அந்தளவுக்கு ட்ராக்கை சவுத் ஆஃப்ரிக்காவில் செட் பண்ணியிருக்காங்க. மார்க்கோ ஆன்சன் மிடில் ஹிட் பண்ணார், ஹென்ரி கிளாசன் ஹிட் பண்ணார். பட் இவங்க க்ளோஸாக வந்தாங்க, க்ளோஸாக தோத்துட்டாங்க. பட் இங்கேயுமே உங்களுக்கு வருண் சக்கரவர்த்தி 2 விக்கெட்டு, அஸ்தீப் சிங் 3 விக்கெட்டு. ஸோ விக்கெட்ஸும் போகும். கரெக்டாக எந்த பவுலர்ன்றதை கெஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி க்ளீனான ஒரு பேட்டிங் ட்ராக்கு. பேட்டர்ஸ்குள்ளே டாப் ஆர்டரில் மாற்றி கேப்டன் வைஸ் கேப்டன் போகிறது பெட்ரு. 2 டீம்லையுமே ஓவரால் பேட்டர்ஸ் எடுத்துகிட்டு போகிறது பெட்டராக இருக்கும். இங்கே பார்க்குறது லாஸ்ட் மேட்ச். ஸோ இதில் ட்ரம் கார்ட் பிக்குனா லெண்டேல் தான். பேட்டிங்லேயும் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணார், பவுலிங்லேயும் சரியான பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். கேசவ் மகாராஜுக்கு ஒரு கேள்விக்குறி மாதிரி ஆயிருக்கு. அந்தளவுக்கு ஒரு சிறப்பான பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அப்படியே கேசவ் மகாராஜை தூக்கிட்டு லெண்டேல உள்ளே கொண்டு வந்தாலும் கொண்டு வரலாம். இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா T20 மேட்சஸ்லையுமே செம்ம கம்பேக்கு 3 வருஷத்துக்கு அப்புறம். ரிஸ்வான் அவரோட டெஸ்ட் இன்னிங்ஸ் ஆடினார் 74.
ப்ளஸ் விக்கெட் கீப்பிங்கில் அவருக்கு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஷாஹின் அஃப்ரிடி எதிர்பார்த்தது தான் 3 விக்கெட்டு, அப்ரார் அகமது 3 விக்கெட்டு, அப்பாஸ் அஃப்ரிடி 3 விக்கெட். ஹாரிஸ் ஷெஃப் விக்கெட் எடுக்கிறது கஷ்டம்னு சொல்லியிருப்பேன். காரணம் என்னென்னா சவுத் ஆஃப்ரிக்கன் பேட்டர்ஸ் எல்லாமே ஹை பேஸை ஈஸியாக அடிச்சிருவாங்க. கட்ரஸு டெக்னிக்கலாக பவுல் பண்ணுறவங்கள அடிக்கிறது கஷ்டப்படுவாங்க. அதான் வந்து நடந்துச்சு. ஹாரிஸ் ஷெஃபை பொழந்துட்டாங்கன்னே சொல்லலாம். விக்கெட்டே வந்து அவருக்கு கிடைக்கல. ஸோ பேட் பால் ஆன ஆப்பு விருப்பம் உள்ளவங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டிடிஎஸ் ஜிஎஸ்டி ரெண்டுமே உங்களுக்கு கிடையாது. டேரெக்டாக உங்கள் பேங்க்கே வித்துனாலும் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. 2K டெக்னாலஜியோட பயன்படுத்திக்கோங்க. ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணாமல் யூஸ் பண்ணாமல் தான் யூஸ் பண்ணி பாருங்கள். ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு வின் பண்ணுறதுக்கு. பாகிஸ்தான் சவுத் ஆஃப்ரிக்கா பிளேயிங் லெவன் வந்து பார்ப்போம். அயூப் ரிஸ்வான் மேலே வரலாம். ஏன்னா ரைட் லெஃப்ட் காம்பினேஷனு நல்ல பேட்டிங் ட்ராக்குன்றப்போ பாபர் அசாம் உண்டோன்னு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். உஸ்மான் கான் அடுத்தா ஆகா சல்மான் ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். தாகிர், அப்ரார் அகமது, ஷாஹின் அஃப்ரிடி, ஹாரிஸ் ஷெஃப், அப்பாஸ் அஃப்ரிடி, அடுத்து மூஷிம். சவுத் ஆஃப்ரிக்காவில் ரைஸாக் ஹெண்ட்ரிக்ஸு ரெக்கில்டன் உள்ளே வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். அவர் டெஸ்ட் மேட்சஸ் ஆடினதுனால ஒரு மேட்ச் ரெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. மேபி ரெக்கில்டன் உள்ளே வரலாம். அந்த பிரெட்ஸின்ற பிளேயரை பெஞ்சில் வைக்கலாம், இல்லை வேண்டர்சனை பெஞ்சில் வைக்கலாம். ஹென்ரி கிளாசனு, டேவிட் மில்லரு, லிண்டேலு, அடுத்தா வந்து மஹாக், நெக்ஸ்ட்டு ஆண்ட்ரிக் நாக்கியா, சாம்சி, பிராட்மேன், சிம்லைன். ஸோ இதில் இத்தனை பவுலர்ஸ் வந்து ஆடுவாங்களா லிண்டேலையும் சேர்த்து அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும். மேபி அந்த டாவன் ஃபெரேரோ, ஸோ ஃபெராரே அவரை கூட ஆட வைக்கலாம். எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டர் வேணும்னா ஒரு பவுலரை பெஞ்சில் வைக்கலாம். அதையும் வந்து ஆன் டைம் பார்த்துக்கோங்க. எப்படி 6 பவுலிங்கோட போகிறாங்களா என்னன்றது. பட் தப்பு சாம்சியை வந்து ஆடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். பீட்டருக்கு அதிகமான வாய்ப்பு கொடுத்துட்டாங்க. அவர் எதுவுமே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தெரியல. ஸோ அதனால் மறுபடியும் சாம்சிக்கே போகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். பாகிஸ்தான் வெர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணுறவங்க 2K ஃபேண்டசி சர்ச் பண்ணுங்கள். டெலகிராமில் இந்த அட்ரஸை மட்டும் பார்த்துக்கோங்க. ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான் கொடுத்துருக்கோம். அது மென்ஷனும் பண்ணியிருப்போம். ஃப்ரீ டீம்ஸ் மட்டும்தான் வந்து கொடுப்போம். அதேமாரி நம்ம உங்கள்கிட்ட பேச முடியாது. அதை வந்து புரிஞ்சுக்கோங்க. நம்ம நேம் யூஸ் பண்ணி யாராவது பேசுனா மாட்டிக்காதீங்க. ஒன்லி நம்ம டெலகிராம் மட்டும்தான். அதுவும் இந்த டெலகிராம்லேயுமே நம்ம யாரு கூடயுமே பேச முடியாது. நீங்களும் எங்கள் கூட பேச முடியாது. இதுவே வந்து சிம்பிளான ஒரு லாஜிக் தான். ஸோ அதனால் கரெக்டான டெலகிராம் பார்த்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஃபைனல் மினிட்ல சேஞ்சஸ் பண்ணால் சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணிக்கங்க கொடுக்குற டீமில். இந்த மாதிரி எல்லா ஆப்ஸ்க்கான லிங்க் இருக்கும். இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதேமாரி பிபிஎல் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கான ஃபுல் இதுவுமே வந்து நான் கொடுத்துருக்கேன். எல்லா மேட்சுமே நம்ம கவர் பண்ணுவோம்னு நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த பிபிஎல் வந்து ஒரு கிராண்ட் லீக்கே நம்ம டார்கெட் வச்சு மூவ் பண்ணணும். ஸோ பெரிய வின்னிங்ஸ் கிடைக்குதா அப்படின்னா கிடைக்குது ஓரளவுக்கு. இப்போ மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆகிருக்கு. கடைசியாக இந்த மேட்ச் ஒரு நல்ல வின்னிங் கிடச்சி வின்னிங்ஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். நான் எப்போயுமே வின்னிங்ஸ் எல்லாமே ஆப்போனட் 4 பேர் ஆடுறோம்னா அந்த 3 பேர் யாருன்னு ஷோ பண்ணி தான் வின்னிங்ஸ்ன்றதை போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதான் வந்து ட்ரூவும் கூட. சும்மா அப்படியே மொட்டையாக இவ்வளோ அமௌண்ட் இவ்வளோன்றது வந்து ஃபேக்காக கூட நம்ம வந்து அப்படி வின்னிங்ஸை ரெடி பண்ணலாம். மோஸ்ட்லி அப்படியுமே நிறையா ஸ்கேம் நடக்குது. ஸோ சேஃபாக இருங்க. நிறையா ஸ்கேம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ கரெக்டான டெலகிராமை பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். ஐடியா இருந்தால் ஒரு சில பிளேயர்ஸை மாற்றி பிளேயிங் லெவன் பார்த்தோம்னா ஆல்ரெடி ரிஸ்வான் இந்த பாபர் அசாம் காம்பினேஷனில் நிறையா ஆடிருக்காங்க. பட் இப்போ ரீசெண்ட் டைமாக சாம் அயூப் பயங்கரமாக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுனால அவரை மேலே ஆட வைக்கணும்னு சொல்கிறாங்க. யார் வந்து மேலே ஆடுவாங்கன்றது தெரியல. இப்போது கான்செப்ட் போகலாம். ஃபஸ்ட்டு நல்ல பேட்டிங் ட்ராக்குன்ற கான்செப்டில் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டாப் 4 முக்கியமாக இருப்பாங்க. இந்த டாப் 4ல் முக்கியமாக இருக்கப்போ யார் யார் லோ பர்சன்டேஜ்னால் பாபர் அசாமும் லோவாகவும் உசாமா கானும் லோவாக தான் இருப்பாங்க. பட் நல்ல பேட்டிங் ட்ராக்கில் உசாமா கானுமே சூப்பராக ஆடக்கூடிய பிளேயர் தான். ஸோ யூஏஇக்கு ஆடிட்டு இருந்த ஒரு பாகிஸ்தான் பிளேயரு பிஎஸ்எல்லில் தொடர்ந்து 2 100 அடித்தார். பாகிஸ்தான்லேயே அவர் ஆடலான்ற ஒரு இது இருந்துச்சு. இப்போ எப்படி சாம் கரன் டாம் கரனோட பிரதர் வந்து இப்போ ஜிம்பாப்வே ஓடியோக்கு டெபியூ பண்ண போகிறாரு. அந்த மாதிரி இவருக்கு சான்ஸ் கிடைத்து பாகிஸ்தானுக்கே வந்து ஆடினார். அப்பப்போ கிடைக்கிற சான்ஸை பயன்படுத்துகிற பிளேயர் தான். இந்த மேட்ச்சில் இந்த மாதிரி விக்கெட்டில் ட்ரம்ப் கார்ட் பிக்காக கண்டிப்பாக இருப்பார். சவுத் ஆஃப்ரிக்காவில் ரைஸாக் ஹெண்ட்ரிக்ஸு ஒரு மேட்ச் டக்கு. பட் ஆனால் நல்ல ஃப்ளாட் ட்ராக்கில் எப்படியோ தப்பிச்சு ஓட்டி ஓரளவுக்கு ரன் அடிச்சிருவார். இவங்க டாப் 4ல் பார்த்தாலும் உங்களுக்கு டேவிட் மில்லர் டாப் 5 கூட நம்ம எடுத்துக்கலாம். இதில் லோ பர்சன்டேஜ்னால் ரைஸாக் ஹெண்ட்ரிக்ஸு, ரிக்கில்டனு, அதுக்கப்புறம் வேண்டர்சனு. ஸோ யார் ஆடுறாங்கன்றதை பார்த்துக்கோங்க. இதில் கண்டிப்பாக இந்த லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸை ஃபுல்லாக இந்த டாப்குள்ளே எடுக்கிறது பெட்டராக இருக்கும் டீம் 1ல். அப்போ நம்ம பவுலிங்கில் எப்படி எடுக்கலாம்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ அந்த டெத்தில் போடக்கூடிய பிளேயரு அதை ஸ்பின்னர்ஸ் அடிக்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அதேமாதிரி செகண்ட் பவுல் பண்ணுறப்போ கண்டிப்பாக ஸ்பின்னர்ஸ் அடிக்க கஷ்டப்படுவாங்க பேசர்ஸ் அடித்தா கூட. அப்போ சாம்சி செகண்ட் பவுல் பண்ணால் ரொம்ப ரொம்ப கீ. இந்த சைடில் மூஷியுமே வந்து செகண்ட் பவுல் பண்ணால் இம்பார்ட்டன்ட் பிளேயர் தான். ஆனால் அவர் ஆட வைப்பாங்களா இல்லை பெஞ்சில் வைப்பாங்களான்றது தெரியல.
நல்லா தான் வந்து பவுல் பண்ணார். அவருக்கு லக் இல்லை. ஏன்னா அவர் கரெக்டாக லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பேட் பிடிக்கிற ஃபுல்லாமே மாட்டிக்கிட்டார். அப்போ ஈஸியாக வந்து லிண்டேலும் டேவிட் மில்லரும் அட்டாக் பண்ணிட்டாங்க. அவருக்கு ஓவர்ஸ் கொடுத்ததுமே தப்பான டைமிங்கில் வந்து ரிஸ்வான் கொடுத்துட்டார். ஸோ அப்ரார் அகமதுக்கு தான் விக்கெட் எப்போலாம் விழுமோ அப்போ ஓவர்ஸ் கொடுத்தாரு. எப்பப்போ விக்கெட்ஸ் விழுகாதோ அப்போ தான் வந்து மியூசியம் வந்து பவுல் பண்ணார். அதையும் பார்க்கணும். பட் இந்த மேட்ச்சில் கொஞ்சம் செகண்ட் பாகிஸ்தான் ஜெயிப்பான்ற கான்செப்ட் போனீங்கன்னா செகண்ட் பவுல் பண்ணுற மாதிரி இருந்தால் பாகிஸ்தானில் மியூசியமை கொஞ்சம் பிக் பண்ணிக்கோங்க. கிராண்ட் லீக்ஸில் சப்போஸ் ஃபஸ்ட்டு பேட் பண்ணி பாபர் அசாம் ஒரு 50+, அதுக்கப்புறம் சாம் அய்யூப், உசாமா கான் எல்லோரும் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணி ஒரு 220 230 அடிச்சிட்டாங்கன்னா ப்ரெஷர் ஆகிடுவாங்க சவுத் ஆஃப்ரிக்கா. அப்போ அப்ரார் அகமதை பார்த்தாரன்னு போய் மியூசியமாக மறுபடியும் அடிக்க போனாங்கன்னா சப்போஸ் விக்கெட் கூட கிடைக்கலாம். ஸோ செகண்ட் பவுல் பண்ணுறப்போ கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பாருங்கள். அதேமாதிரி ஃபஸ்ட்டு பவுலிங்கில் ஹாரிஸ் ரஃப் ஃப்ளாப் ஆகிருக்காரு. இதே ஹாரிஸ் ரஃப் செகண்ட் பவுல் பண்ணுறப்போ எந்தெந்த மேட்செல்லாம் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணி விக்கெட் எடுக்கலையோ அப்போ அடுத்த மேட்ச்சில் செகண்ட் பவுல் பண்ணுறப்போ 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ செகண்ட் பவுல் பண்ணுறப்போ ஹாரிஸ் ரஃப்மே ரொம்ப கீ பிளேயரு. அவரையும் கொஞ்சம் வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. பவுலர்ஸ் எடுக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா எல்லாருமே விக்கெட் டேக்கிங் பவுலர்ஸாக இருக்காங்க. இப்போ இந்த சைடுமே உங்களுக்கு ஆண்ட்ரிக் நாக்கியா, சாம்சி வந்துட்டான். அவங்களும் விக்கெட் டேக்கிங் பவுலர்ஸ் தான். மற்ற யங்ஸ்டர்ஸை கூட நம்ம ட்ராப் பண்ணாலும் இவங்களையும் பிக் பண்ணோம். அப்போ அதிகமான விக்கெட் டேக்கிங் பவுலர்ஸ் எடுக்கிற கட்டாயமாயிரும். ஸோ பேட்டிங் காம்பினேஷன் போனீங்கன்னா கிராண்ட் லீக்ஸில் பேட்டர்ஸை அந்த டாப்பில் இருக்கக்கூடியவங்களும் எடுத்து கேப்டன் ஐஸ்கப்னா கொடுத்துக்கோங்க. டேவிட் மில்லர் நல்ல ஒரு ரிதமில் வந்திருக்காரு. பாகிஸ்தான் கூட அவரோட ஸ்டார்ட்டுமே நல்லா தான் இருக்குது. ஸோ நான் தான் வந்து அதை கொஞ்சம் கவனிக்காமல் விட்டேன். அதை யூஸ் பண்ணி நல்லா ஆடினார். ஸோ கண்டிப்பாக டேவிட் மில்லர் எந்த இடத்துல வேணால் டாப்பில் வந்து ஆடலாம். ஏன்னா இப்போ ரிக்கில்டன் ஆடிட்டா லெஃப்ட்டு ரைட்டுன்ற காம்பினேஷன் மாறிடும். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக டேவிட் மில்லர் மட்டும்தான் வந்து லெஃப்ட்டு, அதுக்கப்புறம் லிண்டே லெஃப்ட்டு. ஸோ அதனால் டேவிட் மில்லர் மேலே வந்து ஆடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். சப்போஸ் ரிக்கில்டன் டேவிட் மில்லர் 2 பேரும் ஆடினாங்க அப்படின்னா சாம் அய்யூப் ஓவர் போடுறதுக்கு கூட சான்ஸ் இருக்கும். ஆகா சல்மான் ஆடலைனா அப்படின்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதிகமானாங்கன்னா கண்டிப்பாக மியூசியமுக்கு ஓவர்ஸு கட் ஆகலாம். அதையும் கொஞ்சம் நம்ம பார்க்கணும். பெஸ்ட்டு கேப்டன் சாய்ஸில் இந்த மேட்ச்சில் கண்டிப்பாக பாபர் அசாம், ரிஸ்வான் பெட்டர் சாய்ஸ். எப்படியாச்சும் வந்து பாயிண்ட் எடுக்க பார்ப்பாங்க. சைன்ஸ் ஆஃப் ரெடி. நெக்ஸ்ட்டு இந்த சைடில் ஹென்ரி கிளாசனு. ஸோ பெரிய ஃபார்ம் இல்லை. பட் விக்கெட் கீப்பிங்கில் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். 2-3 6 அடித்தா கூட அதுலேயும் நல்லா பாயிண்ட்ஸ் கிடைக்கும். செகண்ட் பவுல் பண்ணுறப்ப சாம்சியை கூட ட்ரை பண்ணலாம். இவங்களாம் வந்து டீசனான கேப்டன் சாய்ஸாக கண்டிப்பாக இருப்பாங்க. ரிக்கில்டன் ஆனால் ரிக்கில்டனையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக்கில் கேப்டன் சாய்ஸாக சாம் அய்யூப், அடுத்து வேண்டர்சன், டேவிட் மில்லரு, அப்ரார் அகமது, செகண்ட் பவுல் பண்ணால் ஹாரிஸ் ரஃப், அதேமாதிரி ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் ஆண்ட்ரிக் நாக்கியா. இவங்கெல்லாம் வந்து ஜிஎல்லில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். லிண்டேயில் கன்சிஸ்டண்ட்டாக நம்ம ட்ரை பண்ண முடியும் அப்படின்னா விக்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ட்ரை பண்ண முடியும். பட் இந்த விக்கெட்டில் லிண்டேலு போன மேட்ச் மாதிரியே பெர்ஃபார்ம் பண்ணுறது கொஞ்சம் டவுட்டு. டாப்லேயே எல்லாம் பேட்டிங் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா பேட்டிங் கிடைக்காது. பவுலிங் வந்து ஸ்டெப் டு ஸ்டெப் பவுல் பண்ணுவார். பட் எல்லா நாளும் ஒரே நாளாக இருக்காது. அதனால் மேக்ஸிமம் எல்லோரும் ட்ரை பண்ணுவாங்க. நம்ம கொஞ்சம் மாற்றி ட்ரை பண்ணுறது பெட்ரு. ஒரு பிளானோடு வருவாங்க பாகிஸ்தான் எப்படி லிண்டேயில் வந்து டேக்கிள் பண்ணி அடிக்கிறதுன்னு. ஸோ அதையும் வந்து நான் இங்கே நோட் பண்ணிக்கோங்க. டெத் பவுலிங்கில் சைன்ஸ் ஆஃப் ரெடி, ஹாரிஸ் ரஃப், அப்பாஸ் ஆஃப் ரெடி யார் வேணால் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பவுல் பண்ணுவாங்க. இங்கே ஆண்ட்ரிக் நாக்கியா வந்துட்டு அவர் தான் வந்து டெத்தில் முடிப்பார். பிராட்மேன் டெத்தில் முடிக்க வாய்ப்பு இருக்கும். இனிஷியல் ஸ்பெல்லில் அந்த மும்பை இந்தியன்ஸுக்கு எடுத்த சின்ன பையன் யங்ஸ்டரை வந்து ட்ரை பண்ணலாம். பவர் பிளேயில் நல்ல பேஸ் வந்து போடுறாரு மஹாக். ஸோ அவரும் ஓரளவுக்கு வந்து டீசெண்டான ஒரு பிக்கு தான். ஸோ பவுலிங் காம்பினேஷன் எடுக்கிறப்போ ஒரு சில பவுலர்ஸ் எடுத்துக்கோங்க. இல்லை பேட்டிங் காம்பினேஷன் ஒரு டீம் செட் பண்ணுறப்போ டாப்பில் இருக்கக்கூடிய பேட்டர்ஸ் எடுத்து மாற்றி காம்பினேஷன் கொடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி பேட்டிங் ட்ராக்காக தான் இருக்கும். அதுக்கான எக்ஸாம்பிளுமே கடைசி 2 மேட்சுக்கான உங்களுக்கு ஷோ பண்ணிடுவேன். பேட்டர்ஸ் தான் ஹையஸ்ட் பாயிண்ட் போவாங்க. பவுலர்ஸ் போகிறதுக்கு வாய்ப்பு குறைவு தான். மேபி ஏதாவது அடிக்க போய் டக்குன்னு விக்கெட்ஸை கொடுத்து வேணால் பவுலர்ஸ் அதிக விக்கெட் எடுக்கலாம். மற்றபடி பேட்டர்ஸுக்கு தான் ஹையஸ்ட் சான்ஸ்ன்றது இருக்கும். ஸ்டார்ட்னு பார்த்தோம்னா ரிஸ்வானோட ஸ்டார்ட் பாருங்கள். ஹெட்வேடில் 56 ரன் ஆவரேஜ் இருக்கார். இதில் போன மேட்ச்சுமே நல்லாவே ஆடினார். வென்யூலையுமே 49 ரன் ஆவரேஜ் இருக்குது. அந்தளவுக்கு நல்ல பேட்டிங் ட்ராக்கு. பாபர் அசாம் 34 ரன் ஆவரேஜ் ஹெட்வேடில். வென்யூவில் 56 ரன் ஆவரேஜ் இருக்கார். போன மேட்ச் டக் அவுட் ஆனால் பாபர் அசாம் இந்த மேட்ச்சில் ஒரு 50+ அடிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். சைன்ஸ் ஆஃப் ரெடி 13 விக்கெட்டு, வென்யூவில் 3 விக்கெட்டு. அவாஸ் ஆஃப் ரெடி ஹெட்வேடில் 2 விக்கெட் எடுத்தார். ஹாரிஸ் ரஃப் 7 மேட்ச்சில் 6 விக்கெட்டு, வென்யூவில் 2 விக்கெட்டு. அப்ரார் அகமது போன மேட்ச் வந்து 3 விக்கெட் எடுத்தார். ஸோ கண்டிப்பாக பேட்டர்ஸுக்குள்ளே கேப்டனைசேஷன் கொடுங்க. பவுலர்ஸுக்கு கொடுக்கறது இந்த மேட்ச் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். ரைசா ஹென்ட்ரிக்ஸ் ஹெட்வேடில் 30 ரன் ஆவரேஜ், வென்யூவில் 37. பட் ஆனால் அந்த ஸ்பின்னர்ஸ் மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸ்னு வரப்போ மாற்றத்தை நம்ம கன்சிஸ்டண்ட்டாக பார்க்குறோம். அது எந்த விக்கெட்டாக இருந்தாலும் ஃப்ளாப் ஆகிறதையும் பார்க்குறோம். ரிஸ்க்கான ஒரு பிக்கு தான் ரைசா ஹென்ட்ரிக்ஸ். டெம்பா பவுமா கூட நம்பலாம். பட் ரைசா ஹென்ட்ரிக்ஸை நம்புறது ரொம்ப கஷ்டம்.
வேண்டர்சன் 34 ரன் ஆவரேஜ், வென்யூவில் 50 ரன் ஆவரேஜ். ஸோ போன மேட்ச் ஃபஸ்ட்டு பாலே அவுட் ஆனார். ரொம்ப குவிக்காக அடிக்க போகிறாரு. இந்த T10லாம் அங்கங்கே போய் ஆடிட்டு வந்து அதே மெத்தடில் ஆடுறேன்னு சொல்லி ஃப்ளாப் ஆகிறாரு. ஹெட்வில் 50 ரன் ஆவரேஜ் டேவிட் மில்லரு, வென்யூவில் 24 ரன் ஆவரேஜ். ஹென்ரி கிளாசன் 22 ஹெட்வில், வென்யூவில் 31 ரன் ஆவரேஜ் இருக்காரு. ப்ளஸ் விக்கெட் கீப்பிங் பேக்குமே இருக்குது. லிண்டேல் இந்த கிரவுண்டில் 2 மேட்ச் ஆடி விக்கெட் எடுக்கலை. ஹெட்வில் 7 விக்கெட் எடுத்திருக்காரு. அடுத்தா வந்து ஹெட்வில் 2 விக்கெட்டு. ஸோ நான் நேமே தப்பாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். பிராட்மேனு ஸோ ஹெட்வில் 1 விக்கெட்டு. ஆண்ட்ரிக் நாக்கியா ஹெட்வில் ஒரே மேட்ச் ஆடி 4 விக்கெட்டு. பேஸு வென்யூவில் 1 விக்கெட்டுன்ற மாதிரி எடுத்திருக்காரு. ஸோ மெயினான பேட்டர்ஸோட ஸ்டாட் எல்லாம் பார்த்துக்கோங்க. வென்யூ ஸ்டாட்டுமே பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக பேட்டிங்க்கு ஃபேவரான ஒரு கிரவுண்டாக தான் இருக்கும். இந்த இடத்துல நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த 3 பேட்டர்ஸு எக்ஸ்ட்ரா வேணால் சாயன்ஸ் ஆஃப்ரேடியை கூட ஒரு ஆல்ரவுண்டராக கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு பிளேயர் யார் எடுக்கிறது அப்படின்னா உசாமா கானோ இல்லை ரிக்கல்டன் யார் ஆடுறாங்களோ அவங்களையும் எடுத்துக்கோங்க. இப்போ இங்கே எப்படி கட் பண்ணுறதுனா ஒரு பவுலர் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். இல்லை இங்கே செகண்டரிஸ் வேண்டர்சன் யாரோ ஒரு ஆளை கட் பண்ணி விட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். அதிகமான பேட்டர்ஸ் போகிறது. பாபர் ஆசம் கேப்டனு, ஹென்ரி கிளாசன் வைஸ் கேப்டனு. ஸோ ஃபேப்லோன் ஆப்பு உங்களுக்கு ஃப்ரைடே மண்டேயில் எக்ஸ்ட்ரா இந்த ஆஃபர் கொடுப்பாங்க 9:30க்கு மேலே. மாலிக் பெஸ்ட்டான ஆப்பு. ப்ரோ கபடி எல்லாத்துலேயுமே ஈஸியான வின்னிங்ஸ்ன்றது நீங்கள் எடுக்கலாம். கண்டிப்பாக வேறு ஆப்னன்ட்ஸ் கூட சேருங்க, ட்ரை பண்ணுங்கள். அதேமாரி முக்கியமான மேட்சஸ்க்கும் ஸ்ப்ளிட் பண்ணி வேறு கான்டெஸ்ட் ஜாயின் பண்ணுங்கள். ஹெட் 5, ஹெட் 4, ஹெட் 2, ஹெட் 3ல எப்படி வேணால் ஸ்ப்ளிட் பண்ணி வேறு ஆப்பனன்ட்ஸ் கூட ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக வின் பண்ணலாம். நல்ல ஒரு ஆப்பு. 2K டக்குன்னு ரெஃபர் கூட பயன்படுத்தி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நெக்ஸ்ட் டீம் வந்து பார்க்கலாம். ஓவரால் இருக்க எல்லா பவுலர்ஸையுமே எடுத்து பவுலர்ஸ்குள்ளே கேப்டன் கொடுத்துருக்கேன். பேட்டர்ஸில் ஒரு ரிஸ்க்கான பிக்காக ரைஸா ஹென்ரிக்ஸை பிக் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல லோ பர்சன்டேஜ் பிக்கோ யாரை வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க. ரிஸ்வானுக்கு பதிலாக ரிக்கல்டன் வந்து அந்த இடத்துல எடுத்துக்கோங்க. இது எப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த எல்லா பேட்டர்ஸையுமே குறைச்சி லோ பர்சன்டேஜ் பேட்டர்ஸை மட்டும் எடுத்து இருக்க எல்லா ஆல்ரவுண்டர் ப்ளஸ் பவுலர் எடுத்து பவுலிங் காம்பினேஷன் கேப்டன் கொடுத்துருக்கேன். பட் இந்த விக்கெட்டில் அப்படி ஒர்க் ஆகாது. இருந்தாலும் ரிவர்ஸில் யோசிச்சு பார்ப்போன்ற ஒரு லாஜிக் தான். இந்த மாதிரி நீங்கள் யோசித்து ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. டெலகிராம் ஒரிஜினல் சேனல்னு பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபேக் சேனல்ஸில் மாற்றி ஜாயின் பண்ணிடாதீங்க.